So, hello and welcome friends. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச்எஸ்எனுக்கு என்ன ரேட், ஐ மீன் ஒரு பர்டிகுலர் ஹெச்எஸ்என் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஹெச்எஸ்எனுக்கான ஜிஎஸ்டி ரேட் கரெக்டா இல்ல, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, எப்படி கிளாரிஃபை பண்றதுன்ற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ நான் ஒரு சில நேரங்களில் இதில் வச்சு தான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனை உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப லாங் வீடியோவே கிடையாது, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ மீன் சிபிஐசிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ரெஸ்பெக்டிவ் போர்ட்டல், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் எக்ஸஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஒரு ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ இதுல நம்மளோட ஹெச்எஸ்எனுக்கான ஜிஎஸ்டி ரேட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுல தேர்ட் ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஷெட்யூல், ஐ மீன் இப்போ ஹெச்எஸ்என் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பேசிஸ்ல பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷெட்யூல்ஸ் வரும், அந்த ஷெட்யூல்ல சீரியல் நம்பர் ஆஃப்டர் தென் நம்மளோட ஹெச்எஸ்என். ஓகேங்களா? ஸோ இது ஹெச்எஸ்என். ஸோ இந்த ஹெச்எஸ்எனுக்கான டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றதுக்கான இது. ஆஃப்டர் தென் இந்த ஹெச்எஸ்எனுக்கு உண்டான சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹெச்எஸ்என்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்யூலாக பார்த்தோம் அப்படின்றப்போ ஷெட்யூல் வைஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்றப்போ இன்கேஸ் சம் ஹெச்எஸ்என்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒமிட்டோடு உங்களுக்கு இதில் கிளாரிஃபை ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே செகண்ட் அண்ட் ஷெட்யூல் 3, 4 அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் வைஸ் ஹெச்எஸ்என் வைஸ் உங்களோட ஜிஎஸ்டி ரேட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்போசிட் பேப்பர் அண்ட் பேப்பர் போர்டு அப்படின்றத கொடுத்துட்டு, ஐ மீன் டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கொடுத்துட்டு அந்த ஹெச்எஸ்எனுக்கு உண்டான ஜிஎஸ்டி ரேட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்றது மூலியமா உங்களுக்கு கம்பல்சரி கொஞ்சம் டவுட்ல இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இதை இந்த ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்றேன். தென் இது மட்டும் இல்லாம சார் கூட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா சார் அப்படின்றப்போ நாட் ஓன்லி கூட்ஸ் சர்வீசஸ்க்கும் இருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரேர் மெட்டீரியல்ஸ், ஐ மீன் லைக் எதை சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டொபோக்கோ, ரைட்? ஸோ டொபோக்கோ திங்ஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செஸ் கண்டிப்பா அலோகேட் ஆகும். ஸோ மிச்சம் இந்த பொருளை காட்டும் நான் டொபோக்கோ அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஸ் அஃபில்டேட் ஆகும். ஸோ அப்படி அஃபில்டேட் ஆகுறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பான் மசாலா, லெமனேட், அதர்ஸ் அண்ட் சர்டிஃபைட் பெவரேஜஸ். ஸோ பெவரேஜஸ்க்கு செஸ் இருக்கு, லைக் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கார்போஹைட்ரேட். ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி திங்ஸுக்கு பெர்சன்டேஜ் வரும். பர்டிகுலர்லி கூல் ட்ரிங்க்ஸுக்கு பிளஸ் சிகரெட்ஸ்க்குலாம் காம்பன்சேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதையும் நம்மளால இங்கே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். குவான்டிட்டியோ இருக்குன்னா குவான்டிட்டியை வச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் சிகரெட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5% காம்பன்சேஷன் செஸ், அது இல்லாம ருபீஸ் 2076 per 1000, அதாவது 1000 ஸ்டிக்ஸுக்கு 2076 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் செஸ்ஸா விழுகும். ஸோ இந்த மாதிரி செஸ்ஸையும் காம்பன்சேஷன் பிளஸ் ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டியும் உங்களால அலோகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு வெப்பேஜ், ஐ திங்க் இது ரொம்ப ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா மாறும்ன்றதை நம்புறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸுக்கான ரேட் ஃபைண்டர். அண்ட் தென் சர்வீஸ்க்கு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல சர்வீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன சர்வீசஸ்க்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் நில் ரிட்டர்ன்ல இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நில் ரிட்டர்ன்ல இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்ஸா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும், இன்கேஸ் உங்களுக்கு ஹெச்எஸ்என்லயோ இல்ல ஜிஎஸ்டி ரேட், அந்த ஹெச்எஸ்எனுக்கு உண்டான ஜிஎஸ்டி ரேட்லயோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்துல இந்த வெப்பேஜை நீங்க விசிட் பண்ணா தாராளமா உங்களுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். தென் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட், நான் எந்த ஒரு ரூல்ஸ் சொன்னாலும் அந்த ரூல்ஸ் இன்னைக்கு நான் இப்ப வீடியோ போஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6/5/2020 இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல இங்க போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டி ரேட் ஃபார் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் as on 1/4/2023. அதாவது இதுல அப்டேட் ஆயிருக்கிறது 23/1/23 வரை இருக்கிற ரேட் தான் அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்றப்ப கரண்ட் டேட் நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் எந்த ஒரு ரூல்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு அமெண்ட்மெண்டா இருக்கட்டும், தெளிவா அது எப்பையில இருந்து என்ஹான்ஸ் ஆகுதுன்றத பார்த்துட்டு நான் சொல்றதை மட்டும் இது பண்ணாம எப்பையில இருந்து என்ஹான்ஸ் ஆகுது பிளஸ் அந்த ரெஃபரன்ஸ் எப்போ வரை இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா
இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாவே அமையும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.